வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அந்த வகையில் மதுரை தெற்கு தொகுதி தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் கோபீசன் பாத யாத்திரையாக கையில் பால்குடம் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ கோபீசன் அடுத்த 5 வருடம் சிறப்பாக இருக்கும் என தெரிவித்தார். கடந்த முறையோட இந்த முறை விசாகம் சட்டமன்ற உறுப்பினராக முதல் சிறப்புகள் வேண்டுகோள். கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் நம்முடைய மக்களின் முதல்வருடைய ஆட்சி சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பால் குடம் எடுத்து இங்கே அபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அடுத்த 5 வருடங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா ஏற்பாடுகளும் மக்கள் சிரமம் இல்லாமல் சாமியை தரிசிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து வச்சிருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.